தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமா, எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றிமா, எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார்கட சிந்தும் ஞானதம் சாந்திருப்பினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதனும் கலியதேவன் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு உனக்கு பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு தெரியுமோ? இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். தினமே உங்களுக்கு பாக்கியம்னு ஒன்று இருந்தால் பாருங்கள். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு உத்தியோகத்தில் பண்ணியிருந்தவர் ராமச்சந்திரன் அப்படின்ற மகாபெரியவருடைய அத்தியந்த பக்தர். அவருக்கு எப்போ முடியறதெல்லாம் அப்போ போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுவார். அந்த பக்தி தான் ஓணும். மகாபெரிவாளுக்கு எல்லாம் இது வாங்கின்னு போவா, அது போவா, சாதாரணமாக என்னென்ன பழங்கள் பூ புஷ்பங்கள் அதெல்லாம் வாங்கின்னு போவா, அதெல்லாம் நடக்கும். இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சிலதை வாங்கின்னு போவார். அது மடத்துக்கு யூஸ் ஆகும், அவருக்கு தெரியும். அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்கார். சாதாரணமாக எல்லோரும் வாங்கிட்டு போகிறது தான் கொண்டு போயிருக்காரு. ஆனால் கொஞ்சம் பக்தியோடு இருப்பார். அதுதான், அது பெரிய தப்பு கிடையாது. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டுன்றது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியும். இப்போ நான் பிச்சைக்கார மாதிரி இருந்தாலும் பக்தி இருக்கா அப்படின்னு தான் அவர் பார்க்குறாரு. அதை தான் பார்க்கணும், அவ்வளோதான். மற்ற பேருக்கெல்லாம் அப்படி தெரியலாம் கண்ணுக்கு. மகாபெரிவா கண்ணுக்கு எப்படி தெரிகிறோன்னா பெரியவாளுக்கு தான் அது தெரியும், நம்மளுக்கு தெரியாது. இவர் அந்த மாதிரி தான் பண்ணுவார். ஒரு தடவை என்ன பண்ணார், அவர் கடையில் மெட்ராஸில் இருக்கும்போது அந்த காலத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. முருங்கைக்காய் பார்த்துருக்காரு. வாசனை அங்கே அப்படி அந்த மார்க்கெட்டுக்கிட்ட கிராஸ் பண்ணும்போதே வரா மாதிரி அளவுக்கு வண்டியில் வச்சுன்னு விற்கிறான். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கிராமத்துலேருந்து வளைஞ்சி வந்த முருங்கைக்காய் மாதிரி இருக்குது, பச்சை பசையல்னு இருக்குது, கிடைக்காது. அவர் நினச்சார் வித்தியாசமாக இருக்குது முருங்கை. பெரியவா அங்கே கொண்டு போனால் இப்படியுமே சமையலுக்கு உபயோகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மூட்டையில் அது வாங்கிட்டார் மொத்தமாக. அவருக்கு எப்போ அந்த மூட்டை கணக்கு ஏன்னு கேட்டால் அவர் அப்படி தான் அது படத்தெல்லாம் பார்க்க மாட்டார். அது ரொம்ப வஸ்து நல்லா இருக்குது, பச்சை பசையல்னு நல்லா இருக்குது, வளைஞ்ச காயாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, முத்தின காய் கிடையாது, நல்லா இருக்குது. அதனால் அதை பண்ணி அதை கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுவோம், பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வாங்கிட்டார். அங்கே பஸ்ஸில் ஏறிண்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு ஜட்கா வண்டி வச்சுட்டு காஞ்சி மடத்துக்கு சேர்ந்தார். வந்துட்டு அதை கொண்டு ஒரு ஓரமாக வச்சுட்டார். அதை வச்ச போதே ஒரு அணுக்கு தொண்டர் சிஷ்யர் ஒருத்தர் பார்த்துட்டு என்னது ஏதுன்னு கேட்டார். இவர் அதை சொன்னவொடனே அவர் இப்படின்ட்டார், அதெல்லாம் இங்கே கொடுக்கக்கூடாது, பண்ணாது அப்படின்றத சொல்லிட்டார். வேணாம், எடுத்துன்னு போயிடுவேன். ஆனால் அவர் ஓரமாக வச்சுட்டு அவர் க்யூவில் நின்றுட்டுருக்கார், டேருக்கு. இவர் அங்கேருந்து மிரட்டின்ண்டே தான் இருக்கார். அது வேண்டாம் வேண்டாம், அதை பற்றி சொல்லாத, கொண்டு போயிடுறா வேண்டான்னு. இவருடைய முறை வந்தவுடனே பெரிய என்ன வாங்கி வந்திருக்க அப்படின்னாரு. ஓடி போனார். அந்த இது வாங்கி வந்திருக்கேன் 2 மூட்டையும் தூக்கின்னு அப்படி வச்சார். வச்சுன்னு பக்கத்தில் அவர் இருந்தவர் சிஷ்யர் சொன்னார், இந்த மாதிரியான இதெல்லாம் வாங்கக்கூடாது, சாத்வீகமான இதெல்லாம் தான் காய்கறிகள் தான் இங்கே வாங்கிட்டு வரணும், நீ இதை போய் வாங்கி வந்திருக்கீங்களே அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே பேசினார். அப்புறம் இந்த மாதிரி அவர் அதையும் சொன்னார், பூசணிக்காய், புடலங்காய், வாழைக்காய், பரங்கிக்காய் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரணும், இதே வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே அவர் பேசிட்டார். ராமச்சந்திரையர் என்ன பண்ணுறது அப்படி சொன்னோடனே நகர்ந்துட்டார். சரி, இப்போ பெரியவாளுக்கு இப்படி தான் சமர்ப்பணம் பண்ணணும், நம்ம தப்பாக வாங்கிட்டு வந்துட்டோம், முருங்காயெல்லாம் அந்த மாதிரியான இது கிடையாது, வேண்டாம் அப்படின்னு இவரே சொல்லிட்டார், கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி. உடனே அவர் நகர்ந்துட்டார். அதாவது நம்ம சமர்ப்பணம் பண்ண முடியாது, இதை கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்துருவோம், யாராவது கேட்குற வாக்கு கொடுத்து எதாவது பண்ணிவிடுவோன்ட்டு அவர் நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது பெரியவா இப்படின்னு கூப்பிட்டாராம். திருப்பி அவர் வந்தார். வந்தவொடனே பெரியவா கேட்டால், உனக்கு பார்ட்டர் சிஸ்டம்னு தெரியுமோ அப்படின்னாராம். என்னன்னு தெரியுமா? தெரியும். அப்படி என்னது அப்படின்னு, நம்ம உணவு பண்டமாற்று முறை, இதை ஒன்று கொடுத்தோன்னே அதுக்கேற்ற மாதிரி ஒரு அந்த அமௌண்ட்டு எவ்வளோ அதுக்கு ஒர்த்தோ அதுக்கு வேறு ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். அரிசி கொடுத்து பருப்பு வாங்கிக்கலாம், இதை கொடுத்தா அதை வாங்கிக்கலாம், அந்த மாதிரி அதுக்கு இது ரேட்டுக்கு அதே கடை. சரி, தெரிஞ்சிருக்கு உனக்கு.
அப்போ நீ ஒன்று பண்ணு, இந்த காஞ்சிபுரத்தில் இது காய்கறி மார்க்கெட்டுக்கு போவாங்க, பழனி ஆண்டி கடை அப்படின்னு கேட்டு, இந்த பழனி ஆண்டி மாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவர் தானே, சுவாமிநாதன் அவர் பேர், சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாதன் தான் அவர் பேர். அதனால தான் பழனி ஆண்டி கடை அது கரெக்டாக கிடச்சிருக்கு பாரு. அவர் பழனி ஆண்டி கடைன்கள் அங்கே ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட போனேன்னா இந்த முருங்காயை கொடுத்துட்டு அதுக்கு தேவையான வாழைக்காய் வாங்கிக்கோ, அவன் நிறைய விற்கிறான். அதை நான் சொன்னேன்னு சொல்லு, அதை வாங்கிட்டு வா, இதை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்துடு, நீ சமர்ப்பணம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சிஷ்யரை பார்த்து சொன்னார், அவர் பாவம் ஏதோ பக்தியில் வாங்கிட்டு வந்துட்டார், அவருக்கு அதெல்லாம் தெரியாது, நீயும் அவரை கோபமாக ஏதோ பேசிட்ட, அது தப்பு கிடையாது, அவருக்கு வாங்கிட்டு வந்தது, நீ போ அதை போய் பாரு அப்படின்னார். அங்கே போனார்னா அந்த பெரியவா அமைச்சிருக்கா அப்படின்ன உடனே அந்த பழனி ஆண்டிக்கு ஏகப்பட்ட குஷி. பெரியவா அனுகிரகத்தோடு வந்த முருங்கைக்காயின்னு ஆகிவிடுமே, அதனால் அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கேற்ற வாழைக்காயை கொடுத்துருக்காரு அவர். அதெல்லாம் தான் வாங்கிட்டு சமர்ப்பணம் பண்ணிட்டு அங்கே அன்றைக்கி ஒரு வித்தியாசமான அனுபவம் அந்த இவருக்கு. அதனால் எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு வித்தியாசமான ஒரு பிரதோஷம் ராமச்சந்திரையர்னு அதை பார்த்த மாதிரி இவர் இப்படி இருந்திருக்கார். வெங்கட்ராமையர் இவர் ராமச்சந்திரையர் ஆகிட்டார். இந்த பிரதோஷ மாமா தான் தோணித்து அவர் அந்த வழக்கு அவருக்கு பக்தி இருந்திருக்கு, அதை பார்க்கணும் நம்ம. அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணாலும் அது நம்மளுக்கு பக்தி இருக்குது அப்படிங்கிறத அதை ஆத்மார்த்தமான ஆழமான பக்தி இருக்கான்னு பார்க்கறது தான் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுடைய இதுவாக இருக்குது, பார்வையாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது தெரியல, நம்மளுக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் தான் பார்க்கணும். இதை எடுத்துன்னு வரக்கூடாது, வருத்தக்கூடாது, அதை ஸ்ட்ரிக்டாக பார்க்குறா. ஆனால் பெரியவா அதை எப்படி திருத்தணும்னு பெரியவாளுக்கு தெரியுமே, இனிமேல் அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார். இப்போ அதை எப்படி மாற்றின்ட்டார், அவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் அதை போய் அது வாழைக்காயை மாற்றிக்க முடியறது. நம்ம போய் கேட்டோன்னா அதுவும் கிடையாது, வாங்கினது தான் போயிட்டு வா அப்படின்னு மாட்டேன்னுவானே, எங்கேயாவது அங்கெங்கேயோ வாங்கினது இங்கே வாங்கணும், ரேட்டை குறைச்சி போடுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அது மாதிரி பார்ட்டர் சிஸ்டம்னு அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ எங்கே அதெல்லாம் நடக்காது. கரெக்டாக அவருக்கு கிடச்சிருக்கு வாழைக்காய், கொண்டு வந்து கொடுத்துருக்கா. வாழைக்காய்னா ரொம்ப உபயோகமாகும் மடத்துக்குன்னு அவருக்கு தெரியல, வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் அதுக்கும் ஒரு அனுகிரகம். தப்புன்னு சொல்ல முடியாது, தெரியாமல் பண்ணது அதுக்கும் ஒரு அனுகிரகம். அப்படின்னா பரமேஸ்வரன் மகாபரிவா கிட்ட மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் அரசர் மகாபரிவா பாதேஸ்வரன்.